நிஷா ஃபஸ்ட் டைமாக வீட்டில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறா. அதுவும் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். என்ன நிஷா? ஃப்ரூட் மிக்சரா? ஃப்ரூட் மிக்சர்னால் குடிக்கிறது, இது ஐஸ்கிரீமு. அது அங்கே எங்கடி அந்த இதெல்லாம் லோடிங் எல்லாம்? சரி, இப்போ என்ன செய்ய போகிறேன்? ஃபர்ஸ்ட் அரைச்சு அது ஃபில்டர் தானே பண்ணணும். அரைச்சு அப்படியே ஊத்தி. சரி 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 சரி. என்ன பண்ண? எது உன் விருப்பம் தான். இப்போ என்னது? ரொம்ப சர்க்கரை எல்லாம் போடாது. இப்போ சர்க்கரையா? 1 கிலோ சர்க்கரை அள்ளி போடுற அளவா போடு. அந்த அளவுக்கு ஊத்துவோம்லங்க, அப்ப இது இதாயிடுங்க. இப்போ இது என்னது? சாத்துக்குடி. சாத்துக்குடி கொட்டையெல்லாம் எடுத்து சாத்துக்குடி. விதை ரிமூவ் பண்ண. அடுத்தது ஆரஞ்சு. சாத்துக்குடி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ஆரஞ்சு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கருமை மாதிரி வரப்போகுது ஐஸ்கிரீம். செல்வா, இது எல்லாமே செல்வாவோட ஐடியா தான். ஆமாம், ரெண்டுமே வந்து அடிச்சு விடு. ஆமாம், இதை எண்ணத்தை போட்டு தனித்தனியாக ஃப்ரூட் மிக்சர் நம்ம சாப்பிட்றது இல்லையா, எல்லாம் கிடக்கும் தானே. இரு, அதை வச்சுக்க, இதை போடு. இதை நான் சர்க்கரையும் கொட்டிட்டியா அதுக்குள்ளேயே? சர்க்கரை போட்டாச்சு, வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு அரைச்சிட்டு வந்துடும். அது ஆப்பிள் இருக்க தின்னுட்டா, வேலை முடிஞ்சிச்சு. சரி, இதை போய் அரைச்சிக்கிட்டு வா. ரெடி. இதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டா பாருங்க, சூப்பர். ஃபஸ்ட்டு வடிகட்டுறி. வடிகட்டுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா இது வந்து இது திப்பியாக இருக்கனால தியா தானிஸ் தான் அவ்வளோ பிள்ளைங்க திங்காதுங்க. இப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கோ. ஜூஸ் புளிஞ்சு எடுத்தாச்சு. மோல்டிங் எல்லாம் எடுத்தாச்சு. சர்க்கரை எப்படி கரெக்டாக இருக்கான்னு எப்படி பார்ப்போம்? குடிச்சு பாரு, அப்படியே வாயில் வச்சு குடிச்சு பாரு. குடிச்சு பார்க்க நக்கி தான் நீங்கள் பாரு ஐஸ்கிரீம். குடிச்சு பாரு எப்படி இருக்குண்ணா. செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாதுளம்பழத்தை படுக்கோம். இதில் ஒரு பழம், இதில் கொஞ்சம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். ரொம்ப நிறையா போட்டினாலும் இது ஊற்ற முடியாது நிறையா. எது தெரியும். சரி, ஓகே. எவ்வளோக்கு வருதுன்னு தெரியல, ஆனால் நம்ம இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கோம். வர்றதை பார்ப்போம். இரு 10 லாட்டி மாதுளம்பழத்தை போட்டுக்கோம், நம்பிடும். அவ்வளோதான், மூடிய அதோட இது வைக்க வேண்டாவா? அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவே இருக்குப்பா. வை, நான் குடிச்சுக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்கு. தானிஸ் தியா வந்தால் காலி பண்ணிடுங்க. எதை? ஜூஸையா? ஓகே, மூடு. அவ்வளோதான், மூடுண்டா. அவ்வளோதான், மூடியாச்சு. மூடி அவ்வளோதான். அந்த அப்படியே எடுத்து கூட ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு தான் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்க வர முடியாது, கூட தான் இருக்கும். எல்லாம் நின்றுங்க. நைட்டே எடுத்து என்ன தரும் தானிஸ் தியாலாம் ஐஸ்கிரீம் ஆனா பாப்பா இல்லைன்னா ஒரு தூக்கி குடிச்சிருங்க. பிடிக்காதுங்க, நல்ல ஐஸ்கிரீம் ஆயிடும். சாயங்காலம் ஒரு 6 மணி போல் சாப்பிடுவோம். செல்வா, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு நைட்டாவது நம்ம வந்து விடணும். பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் ரெடி. மாதுளம்பழம் எல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். எடுத்துட்டு போய் எடு. ஃப்ரீசரில் இடம் இருக்கா? வை. வெறும் ஃப்ரீசர். இனிமேல் ஒன்று வர ஆரம்பிச்சோம். வச்சிருவோம். இப்போ வந்து 1ல் தான் நாங்கள் எப்பவுமே வைப்போம். ஏன்னா வெறும் பழங்கள் மாவும் தானே இருக்கும். அதனால இப்போ ஒரு 3 வைப்போம். ஏன்னா சீக்கிரம் இதாகும், கூலிங் ஆகும். ஓகே, பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. சாப்பிட்றதா இப்போ எப்படி எடுக்க முடியும் அந்த வீடியோ? நாளைக்கு எடுப்போம். எப்படி ஃப்ரீசருக்குள்ள வச்சா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகணும். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். பாய்.